அடுத்த வாரம் நானே அவனு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறான். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமா. நமக்கு இப்பதான் 16 வயசு ஆகுது. அரசாங்கம் 18 வயசுக்கு மேல தான் திருமண வயசுன்னு சொல்லிருக்காங்க பிரபா. குழந்தை திருமணம் நடக்குதுன்னு போன் பண்ணி சொன்னீங்க. என்ன மாதிரி யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க. என்ன பண்றது இந்த ஓடுகளை நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். சார் சார் அவன் தினமும் குடிச்சு வந்து என்ன அடிச்சுட்டே இருக்கிறான் சார். என்னால முடியலன்ட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட நான் வந்துட்டேன் சார். சார் சார் சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவ அப்பவே சொன்னா சார். அதான் சார் எதுவுமே கேட்கல. நீங்க அழாதீங்கம்மா. நீங்க அழுகும் போது எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் எங்க குழந்தை திருமணம் நடந்தாலோ, எங்க குழந்தைகள் பள்ளியிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டாலோ, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் 10 9 8 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்க உதவி பெறலாமா? நீ அப்ப சொன்ன மாதிரி நான் டாக்டருக்கும் நீ வக்கீலுக்கும் படி நம்ம நல்லா படிச்சு கண்டிப்பா பெரிய வருவேன். பெண்களாகிய நாம் இன்று வாய் மூடி கிடந்தால் நம் மனதின் ரணங்கள் வாழ்நாள் முழுவதும் மனவியாகவே மாறிவிடும். ஒரு ஆசான் இல்லை என்றால் இன்னொரு ஆசான், ஒரு பள்ளி இல்லை என்றால் இன்னொரு பள்ளி, ஒரு கல்வி இல்லை என்றால் இன்னொரு கல்வி, ஒரு வேலை இல்லை என்றால் இன்னொரு வேலை. பெண்களாகிய நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில் கல்வியையும் அறிவையும் வளர்த்த வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். சின்ன வயசுலேயே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கூல் படிக்கிற வயசுல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஸ்டா யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் குழந்தை திருமணம் பண்ணி வச்சா கொஞ்சம் ஊனமுற்ற குழந்தைகளாக பிறக்கும், அவங்களுக்கு கருவு தானிக்கூடிய சக்தி இருக்காது. அதனால குழந்தை திருமணம் வந்து பண்ணக்கூடாது, யாரும் பண்ணி வைக்கக்கூடாது. அப்படி பக்கத்தில் பண்ணி வச்சாலுமே ஃபோன் பண்ணி 10 98 நம்பர் ஃபோன் பண்ணி சொல்லணும். படிக்க வேண்டிய வயசுல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது.